பார்க்க போகிற படம் ரோமியோ. ரோமியோனா வேலைக்கு போகாமல் பொண்ணுங்க பின்னாடி சுற்றிட்டு ரோமியோ ஜூலியட் ரோமியோ வேலையை காட்டுற மாதிரி நினச்சிக்காதீங்க. இது வந்து வாழ்க்கையில் தாய் தந்தையர்களுக்காக கஷ்டப்பட்டு லைஃப்பில் ஒரு செட்டில் ஆன ஃபாரினில் இருக்கிற ஒரு பையனோட அவன் வந்து நம்ம ஊர் பொண்ணை கல்யாணம் பண்ணி அவன் படுற அவஸ்தைகள் தான் இந்த படத்தில் கதையை எடுத்திருக்காங்க. கதையோட சாராம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசில் நம்ம மணிரத்னம் சார் எடுத்த மௌனராகம்னு ஒரு படம் இருக்கும். அதை அப்படியே டிட்டோவாக ஃபஸ்ட் ஹாஃபில் அப்படியே இருக்கும். என்னென்னா அவர் கல்யாணம் பண்ணியிருப்பார், அந்த பொண்ணுக்கு பிடிக்காது, டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அந்த கதையை தான் இதுலேயும் அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க. கல்யாணம் பண்ணி அவங்க மெட்ராஸ் வந்தோடனே அவங்க ஃப்ரெண்டுங்கள்லாம் சேர்ந்து இவரை எவ்வளோ அலப்பறை கொடுக்குறாங்க இவர் விட்டு ஓடுறதுக்காக. இவர் அந்த பொண்ணு மேலே எவ்வளோ காதல் வச்சுருக்கிறாரு, அதனால் அவர் எவ்வளோ துன்பப்படுறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு ஆம்பிஷனுக்காக தன்னோட லைஃபு சொத்து பத்துக்கள்லாம் விற்று அந்த பொண்ணுக்காக நடிக்கணும்னு சொல்லி அதுக்காக சினிமாவில் படம் எடுக்கிறாரு. அதில் இவரே ஹீரோவாக நடிக்கிறாரு அப்படின்ற கதை தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. படம் எப்படி போச்சுங்கன்னா நல்லாவே போச்சுன்னு சொல்லணும் செகண்ட் ஹாஃப். ஏன்னா கதைக்கு உள்ள ஒரு கதையாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அடடா கேட்குறதுக்கு கதையாக இருக்குல்ல. ஆமாம், 2 கதையாக எடுத்துகிட்டு போயிட்டு இந்த கிளைமேக்ஸ் என்ன ஆகும், நம்ம பார்க்குற படத்தோட கிளைமேக்ஸ் என்ன ஆகும் அப்படின்ற கான்செப்டில் லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் எடுத்துகிட்டு போய் நிறுத்தியிருக்காங்க. ரொம்ப அருமையாகவே கிளைமேக்ஸ் முடிச்சிருக்காங்க இந்த படத்தில். காமெடின்னு சொல்லிட்டு 2 பேரை போட்டிருக்காங்க. ஒன்று பார்த்தா யோகி பாபு, இன்னொன்று விடிவி கணேஷ். 2 பேருமே காமெடி பண்ணலை. ஒருத்தர் நட்புக்காகவும் ஒருத்தர் வந்து அவருக்கு வந்து பக்கபலமாகவும் நிற்கிறாரு. பட் ஃப்ரெண்டாக வந்த ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் அங்கங்கே காமெடி பண்ணுது. அது ஓரளவுக்கு சிரிக்கிற மாதிரியும் இருக்குது. நல்ல கதைக்களம் தான். கதைக்களத்துள்ளே ஒரு படத்தை தயாரிக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறதும் நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் அந்த ஹீரோயினுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபேக் லவ் மாதிரி ஒன்று கொடுத்து அந்த லவ்வும் வந்து விஜய் ஆண்டனியே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அது நல்லாவே பண்ணியிருக்கிறாருன்னு சொன்னால் கிளைமேக்ஸில் வந்து அற்புதமாக முடிஞ்சதுனால இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷனுக்கு பிடிச்ச மாதிரி கிளைமேக்ஸ் இருக்குது. பட் இப்போ கதைக்களம் போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணம் ஆனவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கிற அளவுக்கு லவ்வை பற்றி அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. புதுசாக ஒன்றும் இல்லை, மௌனராகமும் அதை காப்பி அடித்த ராஜாராணியோட கதையும் 2த்தையும் சேர்த்த மாதிரி எடுத்து பிச்சைக்காரன் 2ல் வந்து தங்கச்சி சென்டிமெண்ட் வச்சுருப்பாரு. அந்த சென்டிமெண்ட்டை இதை உள்ளே நுழைச்சி படத்தை போர் அடிக்காமல் எடுத்துகிட்டு போய் கிளைமேக்ஸ் அற்புதமாக முடித்தது ரொம்ப திறமையாக கையாண்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் 2 பாட்டு இருக்குது. 2 பாட்டுமும் கேட்குற மாதிரி இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் அருமையாக இருக்குது. டைரக்டர் வந்து ரொம்ப அழகாகவும் இந்த படத்தை அற்புதமாகவும் எடுத்திருக்காரு தான் சொல்லணும். இந்த படத்தில் ஆக்டிங் வைஸ் வந்து நம்ம மிர்னாலினின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயினும் நம்ம விஜய் ஆண்டனியும் நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. பார்க்க வேண்டிய படம், ஒன் டைம் வாட்சபிள். நீங்கள் போய் தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், உண்மையிலுமே உங்களுக்கு பிடிக்கும்.